சிறுவர் கதைகள். புத்திசாலி பெலிக்ஸ். ஒரு ஊரிலே ஏழை தாய் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அன்பானவள். அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனது பெயர் பெலிக்ஸ். அம்மாவைப் போலவே அன்பான குணங்கள் நிறைந்தவன். ஆனால் நல்ல பலசாலி. நாளுக்கு நாள் பலம் மிக்கவனாக அவன் வளர்ந்து வந்தான். அந்த ஊர் அரசன் மிகவும் கர்வம் பிடித்தவன். இரக்கமில்லாதவன். ஏழைகளை துன்புறுத்துவதில் இன்பம் காண்பவன். எல்லாவிதமான போர் முறைகளையும் கற்று தேர்ந்து கொண்டான். அங்கிருந்த எல்லா வீரர்களையும் அவன் சண்டையிட்டு தோற்கடித்தான். அதனால் அங்குள்ள மக்கள் எல்லாரும் அவனுக்கு மகாவீரன் என்ற பட்டத்தைச் சூட்டினர். மகாவீரன் பெலிக்ஸ் தன்னுடைய பலத்தையும் ஆற்றலையும் தவறான விஷயங்களுக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. மக்களின் நன்மைக்காகவே தன் வீரத்தை பயன்படுத்தி வந்தான். கொடிய காட்டு மிருகங்கள் அந்த ஊரின் வயல்களுக்குள் புகுந்து நாசம் செய்தபோது அவன் அவற்றை வேட்டையாடிக் கொன்றான். இதனால் மக்கள் அவன் மீது மேலும் அன்பு கொண்டனர். இவனது வீரச் செயல் அரசனின் காதுகளில் வீழ்ந்தது. அரசனுக்கு அவன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. இப்படியே இவனது புகழை வளரவிட்டால் தனக்கும் ஆபத்து ஏற்படும் என்று எண்ணினான். எனவே பெலிக்ஸை எப்படியும் அழித்துவிட நினைத்தான் அரசன். பெலிக்ஸை எப்படி அழிப்பது என்று அவன் யோசித்தான். பெலிக்ஸை போன்ற பலசாலியோடு மோதுவதற்கு யாரும் முன்வர மறுத்துவிட்டனர். அரசனுக்கு இதனால் மிகுந்த ஏமாற்றமாகிவிட்டது. தந்திரத்தாலும் வஞ்சனையாலும் தான் இவனை வெற்றி கொள்ள வேண்டுமென்ற முடிவுக்கு அரசன் வந்தான். பெலிக்ஸை அரசன் கொல்ல நினைத்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்து கொஞ்சமும் தாமதியாது அவன் தன்னுடைய தாயையும் அழைத்துக் கொண்டு மாயமாக அங்கிருந்து மறைந்துவிட்டான். அங்குள்ள தன் பிரியமான தோழர்களான சின்னஞ்சிறு குழந்தைகளை விட்டு பிரிந்து போவதுதான் பெலிக்ஸ்க்கு மிகவும் கவலையை அளித்தது. ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம் மிகவும் பிரம்மாண்டமானதாயிருந்தது. அது மூச்சுவிட்டால் புகை புஸ் புஸ் என்று கிளம்பிற்று. வாயை திறந்தாலோ நெருப்பு கக்கிற்று. பெரிய முட்கள் நிறைந்த பனைமரம் போல அதன் வால் நீண்டிருந்தது. தனது அச்சமூட்டும் வாளினால் அது மிருகங்களையும் சுழற்றி பிடித்து அடித்துக் கொன்றது. இதனால் ஊர் மக்கள் வெளியே வர அஞ்சினர். வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டனர். அவர்கள் வயலுக்கு போகாததால் பயிர் செய்ய முடியவில்லை. இதனால் அந்த ஊரில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பெலிக்ஸ் ஒருவனாலேயே அந்த விலங்கு பூதத்தை கொல்ல முடியும் என நினைத்த அரசன் அவனை தேடி கண்டுபிடிக்க ஒற்றர்களை எல்லா திசைகளுக்கும் அனுப்பி வைத்தான். அவர்களும் பெலிக்ஸ் இருக்குமிடத்தை அறிந்து கொண்டனர். அரசனுக்கு செய்தியை உடனே அறியப்படுத்தினர். உடனே அரசன் பெலிக்ஸை தனது அரண்மனைக்கு இழுத்து வரும்படி கட்டளையிட்டான். படை வீரர்கள் அவனை கைது செய்ய முயன்றனர். பெலிக்ஸ் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையில் வீசி எறிந்தான். படை வீரர்கள் எதுவும் செய்ய முடியாமல் அங்கிருந்து திரும்பி ஓடிப்போய் அரசனிடம் நடந்தவற்றை கூறினர். அரண்மனையில் எல்லாரும் ஒன்றாக கூடி யோசித்தனர். கடைசியில் பெலிக்ஸிடம் விலங்கு பூதத்திடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி கேட்க குழந்தைகளை அனுப்பி வைப்பதென்று முடிவாயிற்று. அப்படியே அவன் இருந்த வீட்டிற்கு குழந்தைகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தாங்கள் பூதத்திற்கு பயந்து வாழ்வதை குழந்தைகள் பயத்தோடு அழுதபடியே கேலி கூறியதை கேட்க பெலிக்ஸ் மிகவும் இரக்கம் கொண்டான். அந்த குழந்தைகளின் கண்ணீரை அவன் துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னான். விலங்கு பூதத்தோடு தான் சண்டையிட்டு அதை வெல்வதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தான். பின்னர் அவன் 12 பீப்பாய் நிறைய தாரையும் 12 வண்டியில் வைக்கோலையும் சேகரித்தான். பெரியதொரு தண்டாயுதத்தையும் எடுத்துக்கொண்டான். பூதத்தின் குகைவாசலிலே இவற்றோடு போய் நின்ற அவன் பூதத்தை தன்னோடு சண்டைக்கு வரும்படி சவால் விட்டான். பூதம் ஆவென்று வாயை பிளந்து சீறியபடி அவனை கடிக்க வந்தது. உடனே கொதிக்க வைத்த தார் குழம்பை அதன் வாயினுள்ளே ஊற்றினான். அந்த திரவம் பூதத்தின் பற்களையும் வாயையும் கெட்டியாக பிடித்து அது வாயை திறக்காமல் செய்துவிட்டது. தனது கையில் தண்டாயுதத்தை எடுத்து அதன் முகம் உடலெங்கும் ஊங்கி அடிக்கத் தொடங்கினான். ஏதும் செய்ய முடியாத பூதம் தனக்கு இரக்கம் காட்டும்படி மன்றாடியது. தீமைக்கு ஒருபோதும் இரக்கம் காண்பிக்கக்கூடாது என்று எண்ணினான் பெலிக்ஸ். பெரிய ஏரை அந்த பூதத்தின் மேல் பூட்டி நகரத்தின் வயல் முழுவதையும் நன்றாக உழுது முழித்தான் பெலிக்ஸ். இவ்வளவு நாளும் வீட்டுக்குள் அடைந்து கிடந்த மக்கள் வெளியே வந்தனர். பெலிக்ஸை வாழ்த்தினர். ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். குழந்தைகள் பெலிக்ஸை சுற்றி நின்று மகிழ்ந்தனர். பிறகு பூதத்தை மன்னித்து அதை அந்த ஊரை விட்டே போய்விடும்படி கூறினான். பூதமும் அங்கிருந்து போய்விட்டது.
இவ்வளவு காலமும் கொடியவனாக நடந்து வந்த அரசன் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டான். பெலிக்ஸை மிகவும் போற்றினான். மீண்டும் அவனையும் அவனது தாயாரையும் தனது ஊருக்கே வர செய்தான். பெலிக்ஸை அரசன் தனது படைத்தளபதியாக நியமித்து ஆனந்தமாக வாழ்ந்து வரலானான்.